ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இப்போது பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ், திமுக இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு ஒரே அமளியில் ஈடுபட்டுன்னு பிஜேபியும் அதானியும் ஒன்று தான், மோடியும் அதானியும் ஒன்று தான் சொல்லிட்டு ஒரு ஸ்லோகனை எழுப்பிட்டு பாராளுமன்றத்தில் போராட்டம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா அதானியை வந்து யாருக்குமே தெரியாமல் திருட்டுத்தனமாக இங்கே ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு அதில் சபரீசனு அதானி இவங்கெல்லாம் மீட் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. இப்போ இங்கே இந்த மாதிரி பண்ணிவிட்டு அங்கே போய் போராட்டம் நடத்துகிறாங்களா? இது இரட்டை வேடமாக தெரியலையா? இப்போ அந்த ஒன்று தானேங்கிற விஷயத்துக்கு வருவோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதானியும் மோடியும் ஒன்று தாண்டி சொல்கிறாங்க. அப்படின்னா ஜோ பைடனும் ராகுலும் ஒன்றா, ஜோ பைடனும் ஸ்டாலினும் ஒன்றா, அது அமெரிக்காவும் ஐஎன்டிஐ கூட்டணியும் ஒன்றா, அங்கே அந்த ஜார்ஜ் சோரஸும் ஐஎன்டிஐ கூட்டணியும் ஒன்றா, அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கூட சேர்றதா, நம்ம ஊர் தொழிலதிபர் கூட சேர்றதா? இப்போது கவாஸ்கர் இருக்கிறாரு, அவர் வந்து நல்ல கிரிக்கெட்டு ஆடுறவர். இப்போல்லாம் அந்த செஸ்ஸில் நம்முடைய இளைய தலைமுறையினர் வந்து வெற்றி காண்றாங்க, உலக அளவில் வெற்றி கண்டிருக்காங்க. ஆமாம், எல்லாம் பல விளையாட்டு வீரர்கள்லாம் தடகளத்தில் விளையாட்டு வீரர்கள்லாம் வெற்றி கண்டுக்கிட்டு வர்றாங்க இல்லையா? அவங்கெல்லாம் நம்மவங்க. அதே போல் ஒருத்தர் வியாபாரத்தில் வெற்றி கண்டு வர்றாரு உலக அளவில், அப்படின்னா அவர் நம்மவர் தானே. அதானி வந்து அவர் இந்தியர், அவர் அமெரிக்காக்காரர் இல்லை. அவரோட இப்போ சண்டை போடுறது இன்னொரு இந்தியன் இல்லை, அமெரிக்காக்காரனுக்கும் அதானிக்கும் சண்டை, அமெரிக்காக்காரனும் இந்திய தொழிலதிபருக்கும் சண்டை. இந்தியாவில் ரத்தன் டாட்டா இப்போ தான் மரணமானார். ஆமாம், அவர் புகழ்பெற்ற தொழிலதிபர், உலகத்தரம் மிக்க தொழிலெல்லாம் செஞ்சவர், பேர் வாங்கினவர். அவர் நம்மவர் இல்லையா? அவரை நம்மவர்னு சொல்லுவோமா, அவரை நம்ம அந்நியராக பார்ப்போமா? இப்போ ஐஎன்டிஐ கூட்டணியை பொறுத்த மட்டும் அது ஒரு தேச விரோத இயக்கம் ஆயிடுச்சு. அவங்க வெளிநாட்டுக்காரனை தான் நம்மவராக பார்ப்பாங்க, உள்நாட்டுக்காரனை எதிரியாக பார்ப்பாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு தாக்குதல் நடத்துவாங்க, தாக்குதல் நடத்தினவனை ஆதரிப்பாங்க, வெளிநாட்டுக்கு விடுதலை பண்ணணும்னு சொல்லுவாங்க, குண்டு வைக்கிறவனை விடுதலை பண்ணணும்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்காரனுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா இது வெளிநாட்டு சரக்கு இவங்ககிட்ட இருக்கிறது. ஐஎன்டிஐ கூட்டணி அந்நிய கூட்டணி. பிஜேபி பிரதமர் நரேந்திர மோடி அவர் இந்தியாவுக்காண்டி தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணம் பண்ணவர். அப்போ இந்திய தொழிலதிபரை அவர் ஆதரிக்க தான் செய்வார். இதில் என்ன இருக்கு? நியாயம் தானே இது. அதனால் அதானியும் மோடியும் ஒன்று தான், இதில் என்ன தப்பு இருக்குது? ரெண்டாவது, அந்த விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் ஒரு வியாபாரம் செய்கிறதுக்காக, ஒரு தொழில் செய்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்தா அது தப்பு கிடையாது, அவன் சட்டப்படி. அதை அவன் லாபின்னு சொல்லுவான். லாபி சட்டம் கிடையாது, இது குற்றம் கிடையாது. அமெரிக்கா சட்டப்படி குற்றம் கிடையாது. அப்போது அவன் என்ன சொல்கிறான், இந்த முக ஸ்டாலினுடைய அரசாங்கத்துக்கும் ஆந்திரா அரசாங்கத்துக்கும் ஒடிசா அரசாங்கத்துக்கும் எதுவுமே பிஜேபி கிடையாது, எல்லாம் ஐஎன்டிஐ கூட்டணி ஆளுங்க தான். இப்போ தான் ஒடிசாவில் பிஜேபி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த பீரியடில் உள்ள பிஜு பட்நாயக் இருந்தபோது உள்ளது எல்லாம் திமுக. இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கறதுக்காகவும் சேர்த்து அமெரிக்காவில் முதலீட அதானி குழுமம் வாங்கியிருக்கு, அதானி கம்பெனி வாங்கியிருக்கு. அந்த வாங்கினது தப்புன்னு அவன் சொல்ல, லஞ்சம் கொடுக்கறதுக்கு அந்த முதலீடை பயன்படுத்துகிறாங்க, அப்படி அது தப்புன்னு அவன் சொல்ல. அந்த தகவலை எங்களுடைய அந்த முதலீட்டாளர்கள் சங்கத்தில் தெரிவிக்கலை, இன்ஃபார்ம் பண்ணலை, அதுதான் குற்றம்னு சொல்கிறாங்க. இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், ஆனால் இன்ஃபார்ம் பண்ணல. இந்த மாதிரி லஞ்சம் கொடுப்போங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணலை, இன்ஃபார்ம் பண்ணாதது குற்றம் அப்படின்ட்டு தான் அந்த அமெரிக்கன் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்படி மனு தாக்கல் பண்ணால் நம்ம கோர்ட்டில் ஒரு கேஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் உடனே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சிவகுமார் மேலே ஒரு கேஸ் கொடுத்துட்றீங்கன்னு வச்சுக்கிட்டீங்களா, மேஜிஸ்ட்ரேட்டு அதை பார்த்துட்டு சிவகுமாரை கூப்பிடுங்க பாரு, கூப்பிட்டு கேட்பாங்க,
அதே மாதிரி ஒரு புகார் கொடுத்த உடனே சரி அதானி குடும்பத்தை கூப்பிடுங்கன்னா அங்கே இருக்க ஜட்ஜி அவன் கூப்பிடுங்கன்னு சொன்னதை அங்கேயே இவன் நம்ம தினகரன் பத்திரிக்கை மாதிரி அங்கே இருக்கிறவன் ஜோ பைடன் குரூப் இருக்குல்ல, இவன் ராகுல் காந்திக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அங்கே, அந்த கிட்டன் பர்க்கு சோரஸ், ஆமாம் ஜார்ஜ் சோரஸ் இவனுங்கெல்லாம் இருக்கானுங்களே, இவனுங்கெல்லாம் பத்திரிக்கை நடத்துகிறானுங்க. அந்த பத்திரிக்கைகளில் இவனுங்க எப்படி போட்டானுங்க, கைது வாரண்ட்டு அப்படின்னானுங்க. கைது வாரண்ட் இல்லை, வர சொல்லுங்க கேட்டுடலாம் அப்படிங்கிறது தான். வர சொன்னால் கம்பெனியை வர சொன்னால் கம்பெனி ஓனராக போவார், ஒரு வேலைக்காரன் போவான். அதானி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு அவன் 50,000 வேலைக்காரன் இருக்கான், லட்சம் அட்வொகேட் இருக்கான், அதில் ஒருத்தரை அனுப்புவாங்க. அவன் போய் என்னன்னு கேட்க போகிறான், என்னன்னு பதில கொடுக்க போகிறாங்க, அது ஒரு மேட்டரே கிடையாது. அதுவும் லஞ்சம் கொடுப்பதாக திட்டமிட்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தான். லஞ்சம் கொடுக்கறது அமெரிக்கா சட்டப்படி குற்றம் கிடையாது, அதை இங்கே தெரிவிக்கவில்லைங்கிறது தான், இங்கே சொல்லலை. ஏன்னா எங்கள் முதலீட்டாளர்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், ஏன் இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு அவங்க ஒரு அதானி அண்ட் குரூப் கம்பெனியில் உள்ள ஒரு வேலைக்காரன் போய் பதில் சொல்ல போகிறான், ஏதோ ஒரு ஆஃபீஸர் போக போகிறான், அவன் பதில் சொல்ல போகிறான். இது ஒரு மேட்ரே கிடையாது. இதை எடுத்துக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான், அங்கே இருக்க ஒரு தொழிலதிபர் என்ன சொல்கிறான், இதை எடுத்துக்கிட்டு நாடாளுமன்றத்தில், டெல்லி நாடாளுமன்றத்தில் ராகுல் பேசுவார். அப்போது இது எதுக்கு, நாடாளுமன்றத்தை முடக்கிறதுக்கு. அது யாருடைய திட்டம், நாடாளுமன்றத்தில் கொண்டு வைக்க வந்தவனுக்கு திட்டம். நாடாளுமன்றத்தில் தாக்குதல் பண்ணோம்ல அந்த குரூப்பு தான், அந்த குரூப்பு நாடாளுமன்றத்தை முடக்கிறதுக்கு அதானி விஷயத்தை எடுத்துக்கிட்டு வர்றான். அப்போ அதானி விஷயம் என்ன, ஒன்றுமே இல்லாத விஷயம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அது அவர் லஞ்சம் கொடுக்கறதாக திட்டம் போட்டிருந்தாருங்கிறதுல ஸ்டாலின் வர்றார். அப்போது அவர் ஸ்டாலினை என்னை சந்தித்து அதானியை நான் சந்திக்கவில்லை ஸ்டாலின் சொல்கிறார். உடனே மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை சந்திக்கல ஒத்துக்கிறேன், உங்கள் மருமகன் யார் சார்பாக சந்தித்தார், உங்கள் மருமகன் சபரீசன், உங்கள் மகளுக்கு வீட்டுக்காரரு சபரீசன் அதானியை சந்திச்சிருக்கிறாரு, நீங்கள் அது இல்லைன்னுக்கிட்டு சட்டசபையில் சொல்லுங்கள். இன்றைக்கி தான் சட்டசபையில் பேசுகிறாருன்னு வச்சுருக்க, ஒரு நாள் பேசின உடனே அன்னைக்கு மாலையில் மக்கள் தலைவர் அண்ணாமலை என்ன கேட்டாருன்னா, நீங்கள் அதானியை பார்க்கலன்னு சொல்கிறீங்க, சரி அப்போ உங்கள் மருமகை யாருக்காக பார்த்தாருங்கிறத சொல்லுங்கள், இதுக்கு நாளைக்கு சொல்லிவிடுங்க சட்டசபையில் அப்படின்னு சொன்னார். சட்டசபை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இவர் சொல்லலையே. அப்போ மருமகனை யாருக்கு பார்த்தது, உங்கள் மகன் சார்பாக பார்த்தது யார், உங்களுடைய பிஏ பார்த்தது யார், உங்களுடைய வழக்கறிஞர்கள் சந்தித்தாங்களே, அந்த அதானி கம்பெனியினுடைய நிர்வாகிகளை பார்த்தாங்களே, அது எதுக்கு, என்ன விஷயமா பேசுனீங்க, அப்போ யாருக்காக அவங்க எல்லாம் பார்த்து பேசுனாங்க, சபரீசன் யாருக்காக பார்த்து பேசினார் அப்படின்னுக்கிட்டு மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் கேட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லலை. அப்படி ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒன்று இருந்தால் அந்த நீதிமன்றத்தில் அதுக்கு என்னவோ அதை அதானி குடும்பம் சந்திச்சுக்கிட்டு போகுது. அதை ஏன் இங்கே பார்லிமெண்ட்டில் விவாதம் பண்ணணும், பார்லிமெண்ட்டு என்ன நீதிமன்றமா அது, அதை நீதிமன்றத்தில் வழக்காக போட வேணும்னா அது வழக்கு வரட்டும். அவங்க நீதிமன்றம் தானே போயிருக்காங்க, நீ நீதிமன்றம் போ, நீ ஏன் பார்லிமெண்ட் வர்ற, ஏன்னா அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தொழிலதிபர் சொல்கிறான் இதை பார்லிமெண்ட்டில் கொண்டு போவார் ராகுல். அங்கேருந்து ராகுல் மாதத்தில் 20 நாள் வெளிநாட்டு போயிடுவார். அங்கே போய் இந்திய விரோதிகளோட சந்தித்து பேசுகிறார். பேசி அவங்களும் இவங்களும் சேர்ந்து, அந்நியர்களும் இந்திய விரோதிகளும் ஐஎன்டிஐ கூட்டணியில் உள்ளவங்களும் வெளிநாட்டில் சந்தித்து சதி திட்டத்தை உருவாக்கி நம்முடைய நாடாளுமன்றத்தை முடக்கிறதுக்கான வேலை தான் அதானிங்கிறத எடுத்துக்கிட்டு அவங்க பேசுகிறது. ஆனால் அதானி இந்திய தொழிலதிபர், உலக அளவில் வெற்றி கண்டவர். ஏன்னா எல்லாரும் உலகம் பூரா பயப்படுறான், அமெரிக்காவே பயப்படுறான் அதானியை பார்த்து. அந்த அளவுக்கு முன்னேறிய ஒரு இந்தியன் அவர் சம்பாதிக்கிறாருன்னா அதில் 50 விழுக்காடு 75 விழுக்காடு வரியாக தான் வரணும், நமக்கு தான் வரும். அவர் சம்பாதிக்கிறது இந்தியாவுக்கு. அதனால் இந்தியாவின் பாரத தாயின் தவ புதல்வன் அதானி. எப்படி ஒருத்தர் வெற்றி பெற்றால் நம்ம தவ புதல்வன் சொல்கிறோமோ அதை மாதிரி தான். அதனால் அதானியும் என்னை பொறுத்த மட்டும் அதானியும் நானும் ஒன்று தான். நான் அதானியை விரும்புகிறேன், நேசிக்கிறேன்.
எப்படி ஒரு விளையாட்டு வீரரை நான் விரும்புகிறேனோ, எப்படி ஒரு இராணுவ வீரரை நான் விரும்புகிறேனோ, அதை மாதிரி நீ இதையே போயிட்டு இது தப்புங்கிற நீ. அப்புறம் ஏன் பிரான்ஸ் இராணுவ வீரரையா நீ விரும்புவ? நீ இங்கிலாந்து விளையாட்டு வீரரையா விரும்புவ? அமெரிக்கா தொழிலதிபரையா நீ லைக் பண்ணுவ? நீ லைக் பண்ணுறது வெளிநாடாக இருக்கலாம், ஏன்னா நீ அந்நிய தினக்கூலியாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. சுத்தமான இந்திய ரத்தம் யாருடைய உடம்புல ஓடுதோ அவர்கள் இந்தியாவில் முன்னேறியவர்களை பாராட்டுவார்கள். அதானி இந்திய அளவிலே முன்னேறிய தொழிலதிபர். நன்றிங்க. வணக்கம்.